இந்த வேலைக்காரமா வீட்டுல வேலைகள்லாம் செஞ்சுட்டு அந்த வீட்டுக்காரவங்களுக்கு காப்பி போட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்ப அந்த ஓனர் அம்மாவோட கணவன் காப்பியை குடிச்சிட்டு சொல்றாரு, என்னமா இதுல உப்பா இருக்குன்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, அவசரத்துல உப்பு போட்டேன், இப்ப நான் என்ன பண்றது, ஓனர் அம்மாக்கும் காப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது இதை கேட்ட இவரு, அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவாளோ தெரியலன்னு சொல்லிட்டு ஓனர் அம்மாவோட கணவன் பாத்தீங்கன்னா அவரோட மனைவி பக்கத்துல போயிட்டு அந்த காப்பியை தட்டி விட்டுறாரு. இதனால ஓனர் அம்மா சொல்றாங்க, உனக்கு அறிவு இருக்கா, காப்பியை ஏன் தட்டி விட்டேன்னு சொல்லிட்டு கணவனை திட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஓனர் அம்மா அந்த வேலைக்கார அம்மா கிட்ட சொல்றாங்க, இதெல்லாம் கிளீன் பண்ணுமா. அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் அதெல்லாம் கிளீன் பண்றாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா சில நாட்கள் ஆகுது. இவங்களோட பொண்ணு காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வரா. வந்த அந்த பொண்ணு சொல்றா, அக்கா ரெடியாங்க, என்னோட ஃப்ரெண்டோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க போறாங்க. அப்படி போனா இந்த வேலைக்கார அம்மா நின்னுக இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, நீங்களும் உட்காருங்கன்னு. இது பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் காப்பி போட்டு கொண்டு வராங்க. அதுல இந்த வேலைக்கார அம்மாக்கு மட்டும் வேறையா ஒரு கப்புல டீ கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. இதை பார்த்து இந்த பொண்ணு சொல்றா, எதுக்காக இவங்களுக்கு மட்டும் வேற ஒரு கப்புல டீ குடுக்குறீங்கன்னு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நீ என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணு, ஆனா இவ ஒரு வேலைக்காரி அசிங்கமா பேசுறாங்க. இதை கேட்டோன்னு இந்த பொண்ணு, அப்படியேப்பட்ட காப்பி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார அம்மாவை கூட்டிட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க, வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானமா போய் காய்கறி வாங்கிட்டு வான்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா, நானும் கூட போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒன்னா போயிட்டு காய்கறியை வாங்கிட்டு இந்த பொண்ணு அந்த அம்மாவை வீட்டுல விட்டுட்டு பைக் எடுத்துட்டு வரா. அப்ப அந்த இடத்துல அந்த அம்மாவோட தம்பி வந்து சொல்றான், அக்கா எனக்கு காலேஜ் பீஸ் கட்டணும், அதனால பணம் தானு. இதனால இந்த அம்மாவும் அடுத்த நாள் அந்த ஓனர் அம்மா கிட்ட பணம் போய் கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, வேலை எல்லாம் செஞ்சு முடி, அதுக்கப்புறம் பணம் தரேன்னு. அப்ப அந்த ஓனர் அம்மாவோட மாமியார் சொல்றாங்க, உனக்கு அறிவு இருக்காடி, என் பையன் கஷ்டப்பட்டு உழைக்கிறத இப்படி தானம் பண்ற, நீ என்ன வேலைக்காரத்தனை, நீ கேட்டோன்னு பணத்தை தரணுமா, முத போய் எண்ணெயை ரெடி பண்ணி நான் குளிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைக்காரம்மா அந்த வயசான அம்மாக்கு என்ன பொசிக்க இருக்கும்போது அந்த வயசான அம்மா அவங்களோட வலையில கழட்டி வச்சுட்டு போய் குளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து பார்த்தா வலையில காணா. இதனால வேலைக்கார அம்மாவை கூப்பிட்டு சொல்றாங்க, நீ தானே என்னோட வலையில திருடுன, ஒழுங்கா என்னோட வலையில கூடன்னு சொல்லி சண்டை போட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஓனர் அம்மா வந்துடுறாங்க. வந்தவங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது வயசான அம்மாவும் நடந்த விஷயத்தை சொல்றாங்க. இதை கேட்டு ஓனர் அம்மா சொல்றாங்க, இவங்க வீட்டுல பல வருஷமா வேலை செய்யறா, வீட்டுல இருந்து ஒரு துரும்பு சாமா கூட காணாம போனது கிடையாது, கீழே தான் விழுந்திருக்கும், தேடி பாருங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல இந்த அம்மாவோட பொண்ணு வந்து சொல்றா, நான் தான் வலையில எடுத்து கபோர்ட்ல பத்திரமா வச்சேன்னு. அதுக்கப்புறம் வேலைக்காரமா ரொம்ப கவலையா போகும்போது ஓனர் அம்மா, பணம் கேட்டுட்டு எதுக்காகமா வாங்காம போற, இந்தாமா பணம்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பணத்தை எடுத்துட்டு போகும்போது ஓனர் அம்மாவோட கணவன் வந்து சொல்றாரு, இந்த பணத்தை வச்சு தம்பியோட காலேஜ் பீஸ கட்டுமான்னு சொல்லும்போது இந்த அம்மா சொல்றாங்க, ஓனர் அம்மா பணம் தந்துட்டாங்கன்னு. அப்ப இவரு சொல்றாரு, சரி பரவாயில்ல, செலவுக்கு சரி வச்சுக்கமா, என்னோட அம்மா பேசுனது பெருசா எடுத்துக்காதமா, அவங்களுக்கு அறிவுங்கிறது சுத்தமா கிடையாது, என்னதான் இருந்தாலும் நீ எங்க வீட்டு பொண்ணுமான்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார அம்மாவை அனுப்பி வைக்கிறாரு.